வணக்கம். நம்ம திண்டுக்கல் மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மக்கள் தீர்மானித்து வாக்களிப்பதற்காக வெகு நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே நடந்த அநீதிக்கு தீர்வு எட்டப்படும் என்று மக்களும் மிக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக சீர்கேடு, ஒரு குடும்பம் நம்மளுடைய அனைத்து மக்களுடைய வளத்தை எடுத்து வைத்து மக்களுக்கு முழுமையாக இந்த விளம்பர போஸ்டர்களை மட்டுமே ஒட்டி 5 ஆண்டில் வனவாசத்தையும் முழுமையாக கொண்டு வந்து கொடுத்து மக்களை அடிமைப்படுத்த வேண்டும். வளமுள்ள ஒவ்வொரு மாவட்ட தொகுதிகளை கைப்பற்றி பினாமி நிறுவனங்களாக தொழிற்சாலைகளை மாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய ஆக்கிரமை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி என்பது ஒரு மீட்டெடுத்து கொடுக்க முடியாத இழப்பு. 35,000 பெண்கள் பாதிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். வெறும் வழக்காக அந்த முதல் தகவல் அறிக்கை கூட குற்றவாளிகளுக்கு சாதகமாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை வழக்குகள் நிராகரிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டது அனைத்தையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே அதற்குரிய தீர்வு எட்டப்படும். மக்களை காக்கின்ற துணையாக நிற்கின்ற காவல்துறை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக, ஒரு மிகப்பெரிய அடிமைகளாக, கொடுக்கின்ற பணத்துக்காக அஃபீஷியல் ரவுடிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அநீதி, அந்த மாணவிக்கு நடந்த அநீதிக்கு காரணம் உதயநிதி தான் என்று தெரிந்தால் கூட வாய் திறக்காத இந்த அரசியல் அமைப்பும் ஊடகங்களும் உச்சநீதிமன்றம் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே மக்களை அச்சுறுத்தி நமக்கு கிடைத்த அந்த திட்டங்களுக்குரிய பணத்தை ஒரு குடும்பம் எடுத்து வைத்து முழுமையாக சொத்தை சேகரித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மக்களுக்கு நடந்த அநீதி, ஒவ்வொரு இடத்தையுமே அச்சுறுத்தி கட்ட பஞ்சாயத்து ஆட்களை வைத்து விரட்டி, காவல்துறையே இன்றைக்கு கட்ட பஞ்சாயத்து ஆட்களாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடியாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனை மக்களுடைய வாழ்வாதாரம் அழிந்தது என்பதற்குரிய அனைத்துமே முழு விவரம் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே அதற்குரிய அனைத்து வகையான வழக்குகளும் எடுக்கப்படும். இன்றைக்கு முழுமையாக கோவில்களை இடித்து நம்மளுடைய நம்பிக்கையை உடைத்து சமஸ்கிருத மந்திரம் கோவிலில் உச்சரிக்கக்கூடாது, ஹோமம் வளர்த்தக்கூடாது, தீபம் ஏற்றக்கூடாது, மக்கள் சாமியை வழிபடக்கூடாது என்ற ஒரு தீய சக்தி இன்றைக்கு உருவெடுத்து தமிழ்நாட்டை முழுமையாக கொத்தடிமையாக இவர்களுடைய அடிமைகளாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு வளமுள்ள மாவட்டங்களை குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறது, ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நமக்கு தெரியாத எண்ணற்ற அந்த கஞ்சா மற்றும் போதைப்பொருள் எத்தனை இடங்களில் விற்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற முழு விவரம் இன்னும் தெரியாது. அனைத்து வகையிலுமே இதற்குரிய தீர்வு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டம் சார்ந்த தொகுதியில் பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர் பகுதியில் நிற்கின்ற நம்மளுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கும், நம்மளுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் மக்கள் நீங்கள் அமோக வெற்றியடைய செய்ய வேண்டும். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்து வகையான குற்றங்களை முழுமையாக மாற்றியமைக்கக்கூடிய ஆட்சி அமைப்பு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நம்பிக்கையோடு வாக்களியுங்கள் மக்களை. இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். நன்றி.